கோல்டு லோன் வச்சிங்களேன் நீங்கள், ஆர்பிஐ புதுசாக 2 ரூல்ஸ் விட்ருக்காங்க. இந்த 2 ரூல்ஸையும் கேட்டோம் அப்படின்னா இங்கே பல பேர் வந்து ஷாக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அந்த 2 ரூல்ஸும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூலு, நம்ம நகையை அடகு வச்சு லோன் எடுத்துருப்போம்ல, அதுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டிகிட்டு இருப்போம். ஆனால் இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அடகு வச்ச நகையை மீட்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா அந்த நகை பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி போயிடுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை தான். அந்த மாதிரிலாம் நடக்கூடாது அப்படின்னு வந்து புதுசாக ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் முதல் விஷயம். இதை நான் தெளிவாகவும் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏலத்தில் இருக்க நகைகளை வந்து அந்தந்த பேங்க் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மேனேஜர்ஸ் வந்து தங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அடகு வச்சதுக்கப்புறம் அந்த வால்ட்டில் இருக்க நகைகளையே வந்து அவங்க மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வந்து ஆர்பிஐக்கு போயிருக்கு. அதனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடகு வைக்கிற நகை பார்த்திங்கன்னா பேங்க்கோட வால்ட்டில் தான் இருக்கணும், எந்த இடத்துலையுமே மிஸ்யூஸ் ஆகக்கூடாது, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், கஸ்டமரோட நகையெல்லாம் 100% செக்யூராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ 2 விஷயம் என்ன அப்படின்னா, நகை அடகு வச்சோம் அப்படின்னா அந்த நகையை மீட்கிறதுக்கு நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து நமக்கு ஆர்பிஐ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளோட வால்ட்டு, அதாவது நம்ம அடகு வச்ச நகைகள்லாம் நம்மளோட லாக்கரில் தான் இருக்கணும், அது யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரூலை நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு பழைய மெத்தட். இதுதான் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் போடாததுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ புல்லட் பேமெண்ட் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நகையை அடகு வச்சு ஒரு 1 லட்ச ரூபா லோன் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோமே. லோன் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா, இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12% பர் இயர்னு வச்சோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு. ஸோ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு 12%ன்னு 12 மாதத்துக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 ரூபா வரும். ஓகேவா, 12,000 நமக்கு வந்து 12% வரும். 12,000 12 மாதத்துக்கு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபா பர் மந்த்துக்கு அப்படின்னு இன்ட்ரெஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பேங்க்குக்கும் ஒரு மாதிரி வந்து டிஃபர் ஆகும் லோன் வந்து. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து சேம் தான். ஓகேவா, நம்ம இதை வந்து பே பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் 12 மந்த்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பே பண்ண முடியலை அப்படின்னா அது வந்து ஆக்ஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஆனால் நிறைய பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இஎம்ஐ ஆப்ஷனே கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மாதம் கொடுங்க, 12 மாதம் கழிச்சு நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை ஒரே தடவையாக கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்படி வந்து பண்ணக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூ ஆர்பிஐ ரூல்ஸில் 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க 12 மாதத்துக்கு 12% அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லணும். அவங்க லோன் எடுக்க போகிறாங்க, கோல்டு லோன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எங்கேயாவது லோன் எடுக்க போகிறீங்க கோல்டு வச்சு அப்படின்னா அந்த பேங்க்கில் இந்த விஷயங்களை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா, ஸோ மந்த்லி இஎம்ஐயை நீங்கள் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னா, பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரெண்டையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து 8,000 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரூபா பக்கத்தில் பர் மந்த்துக்கு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து என்னென்ன தடுக்கலாம் அப்படின்னா, லம்சமாக நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து ஸ்பாட்டில் நீங்கள் வந்து இது பண்ணுறத கட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் இஎம்ஐயே கரெக்டாக ரெகுலராக பே பண்ணலாம். உங்களுக்கு லோனும் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். அண்ட் ஆக்ஷனில் போகிறக்கான டென்ஷனும் கிடையாது. உங்களோட கோல்டும் பார்த்திங்கன்னா இப்போ சேஃபாக இருக்க போது ஆர்பிஐயோட புது ரூல்ஸ்னால். சரியா, ஸோ இதுதான் அந்த 2 ரூல்ஸ். இதை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் பேங்க் சைடில் சொல்கிறாங்களா, அதாவது உங்களோட லோன் கம்பெனிஸ் லைக் எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் கோல்டை வச்சு லோன் வாங்குகிற எல்லாருமே தான். ஓகேவா, இதில் யாருமே வந்து விதிவிலக்கு கிடையாது, எந்த பேங்க்குமே வந்து எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் தான். யாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி. ஓகேங்களா, எந்த கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, அவங்க இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும். உங்களோட நகையை வந்து ஏலத்தில் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.